உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு. முதலில் பெறுவோர் வெறும் $1000 மட்டும். நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 100 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி. I முதல் to 100 வரை. பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ். எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். சினிமா உலகில் தற்போது பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரைப்படம். சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகும் இந்த படம் குறித்த புதிய தகவல்கள் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளன. படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் பொள்ளாச்சியில் படப்பிடிப்பு நடைபெற்றது. தற்போது சென்னையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு முழுவீச்சில் நடந்து வருகிறது. இன்னும் ஒரு மாதத்தில் மொத்த படப்பிடிப்பும் நிறைவடையும் என படக்குழு அறிவித்துள்ளது. இந்த படத்தில் அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா போன்ற பல முக்கிய நட்சத்திரங்கள் நடிக்கின்றனர். இவர்களுடன் சிவகார்த்திகேயன் இணைந்துள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு காட்சியும் பிரம்மாண்டமாக உருவாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டபுள்களில் சாக்லேட் பாயாக வலம் வந்த நடிகர் அப்பாஸ் பல இளைஞர்களின் கனவு நாயகனாக திகழ்ந்தார். காதல் தேசம் முதல் மின்னலே வரை அவரது படங்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தன. நீண்ட இடைவெளிக்குப் பிறகு அவர் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு திரும்புகிறார். சமீபத்தில் ஜி.வி. பிரகாஷ் நடிக்கும் ஒரு படத்தில் அப்பாஸ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். இந்த செய்தி அவரது ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. இப்போது பராசக்தி படத்திலும் அவர் இணைகிறார் என்ற தகவல் பரவி வருகிறது. சினி உலகம் வெளியிட்ட தகவலின்படி பராசக்தி படத்தில் அப்பாஸ் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இது 90s கிட்ஸ் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல வருடங்களுக்குப் பிறகு அப்பாஸை திரையில் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். பராசக்தி படத்தில் அப்பாஸ் ஒரு வலுவான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என செய்திகள் கசிந்துள்ளன. சில காட்சிகளில் மட்டுமே தோன்றினாலும் அவரது கதாபாத்திரம் படத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது படத்திற்கு மேலும் பலம் சேர்க்கும். அப்பாஸின் கம்பீரமான தோற்றமும் நடிப்புத் திறமையும் இந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தும். அவரது ரசிகர்கள் இந்த செய்தியை கேட்டு ஆர்ப்பரித்து வருகின்றனர். அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். H2 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது? H2 அப்பாஸ் பராசக்தி படத்தில் நடிப்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இது வெறும் வதந்தியா அல்லது உண்மையா என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. படக்குழு விரைவில் இதை உறுதிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணா டகுபதி, பாசில் ஜோசப் போன்ற பிற மொழி நடிகர்களும் இந்த படத்தில் இணைவதாக தகவல்கள் வந்தன. ஆனால் அவர்களது பங்களிப்பு குறித்தும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை. படக்குழுவின் மௌனம் ரசிகர்களின் ஆர்வத்தை மேலும் தூண்டுகிறது. H2 சுதா கொங்கராவின் பிரம்மாண்ட படைப்பு. H2 சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகும் பராசக்தி ஒரு பீரியட் சமூக நாடகமாக உருவாகிறது. இந்த படம் இந்தி திணிப்பு போன்ற முக்கியமான சமூக பிரச்சனைகளை பேசும் என கூறப்படுகிறது. வெளியான டீசர் படத்தின் தீவிரமான தன்மையை உணர்த்தியது. சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா என பல நட்சத்திரங்கள் இணைந்துள்ளதால் இது ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக அமையும். ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையமைக்கிறார். அவரது இசை படத்திற்கு மேலும் உயிரூட்டும். பராசக்தி திரைப்படம் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட படைப்பு தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக காத்திருப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.